இருக்கு. இங்க பாருங்க, போகிறேன், போனேன், போகிறதுன்னு முடிஞ்சு போகுது. ஸோ முடிஞ்சு போறது வந்து இந்த முடிஞ்சு போற வினையை வந்து ரெண்டா நம்ம பிரிக்கலாம். நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இந்த கான் கோயிங்க நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, இப்ப கோவை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணா எப்படி பண்ண முடியும்? யாருக்கு தெரியும்? கவிதா மேம், நீங்க முன்னாடி கிளாஸ் எப்படி அதை பிரிப்பீங்க? கவிதா மேம் எப்படி பிரிப்பீங்க? இதை வந்து பிரிக்க முடியாது. இது ரெண்டும் முற்றுப்பெறாத வினை, ஆல்ரெடி பிரிஞ்சுதான் இருக்குது. do plus go. வெரி குட். Do. இத டூ கோ இப்படிதான். ஸோ கோ வந்து கோ வந்து ஈக்குவல்ஸ் என்னங்கிறது பாருங்க. கோ வந்து ஈக்குவல் டு டூ கோ. கோங்கிறது டூ கோ. இது ரெண்டா பிரிக்கலாம். இது ரெண்டும் ஒண்ணு. டூங்கிறது ஐ கோ. இப்ப ஐ கோ டு த பார்க்னு நான் சொல்றேன்னா, ஐ கோ டு த பார்க்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஐ டூ கோ டு த பார்க்கு ஈக்குவல். ரெண்டும் ஒண்ணுதான். சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ரெண்டுமே நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மாதிரி வெண்ட பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? did plus go. Did plus. டிட் பிளஸ் கோ, டிட் கோன்னு பிரிக்கலாம். இதை பிரிக்க முடியாது கான் கோயிங்க, ஏன்னா இது ஆல்ரெடி பிரிஞ்சுதான் இருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்கு? கானுக்கு முன்னாடி ஹாவ் போடுங்க, ஹாவ் கான், ரைட். கானுக்கு முன்னாடி ஆம் போடுங்க, ஆம் கான். இங்க பாருங்க, கோயிங்க்கு முன்னாடி ஆம் போடுங்க, வாஸ் போடுங்க. அப்ப சப்போர்ட்டிங் வெர்ப் வச்சுதான் ஃபிக்ஸ் பண்றோம். இது அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாவே ஐ கோ, ஐ வெண்ட், ஹி கோஸ், ஷி கோஸ்ன்னு போடலாம், ரைட். இதுக்கு ரெண்டும் பிரிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கு. இது எப்படி பிரிப்பீங்க? Does go. டஸ் கோ. வெரி குட். ஸோ இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம். இதுவரையிலும் பார்த்ததோட பார்த்துட்டு அதை ஆட் பண்ண போறோம், ரைட். இப்ப இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஐ கோனா என்ன அர்த்தம்? நமக்கு நல்லா தெரியும். ஐ கோனா என்ன அர்த்தம்? நான் போறேன். நான் போகிறேன். வெரி குட். நான் போகிறேன், போறேன் அப்படின்னு நம்ம வழக்கு தமிழ்ல சொல்லலாம். இப்ப இதை வந்து ஐ டூ கோன்னு சொல்றோம். ஐ டூ கோன்னா என்ன அர்த்தம்? நான் போகிறேன். நான் போகிறேன். அதே அர்த்தம் தான், அதே அர்த்தம் தான், நான் போகிறேன். இப்ப பாருங்க, ஐ டூ கோ. இது மாதிரி பிரிக்கிறதுக்கு காரணமே நம்ம ஃபுல்லா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுங்கிறதுக்கு தான் நம்ம இதை பிரிக்கிறோம். ஐ கோவா, ஐ டூ கோவா பிரிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் போறேன், நான் போறேன். இப்ப பாருங்க, இந்த டூவையும் அதையும் மாத்தி போடுறேன். டூவை வெளில எடுத்துட்டு ஐய உள்ள கொண்டு போறேன். டூ ஐ கோன்னா என்னவா இருக்கும்? நான் போகிறேனா? நான் போகிறேனா? நான் போகிறேனா? பாருங்க, நான் போகிறேன் கேள்வியா மாத்துறதுக்கு இது பயன்படுது பாருங்க. நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேனா? அதே மாதிரி இந்த ஐ டூ கோ இருக்கு இல்லையா, நான் போகிறேன், இது இன்னொன்னுக்கு பயன்படுது. ஐ டூ கோவை அப்படியே வச்சுங்க, ஒரு நாட்டு மட்டும் நடுவுல போடுங்க. ஐ டூ நாட் கோ. ஐ டூ நாட் கோனா என்ன அர்த்தம்? நான் போகவில்லை. நான் போறதில்லை, 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 நான் போறதில்லை, நான் போறதில்லை, நான் போறேன், நான் போறேனா, நான் போறேன், நான் போறேன். முக்கியமா இந்த இதை நம்ம எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் இங்கிலீஷோட கோர், இதுதான் பேசிக்ஸ். நீங்க இந்த டூல தப்பு பண்ணீங்கன்னாக்கா எல்லாமே தப்பாயிடும். ஏன்னா இந்த டூ தான் காலத்தை குறிக்குது. எது காலத்தை குறிக்குதோ அது பவர்ஃபுல்லா இருக்கும், ரைட். இப்ப ஒரு இது எடுத்துக்கலாம். போகிறாயான்னு இருக்கு. நான் எப்படி கொண்டு வர போறேன்னா, போகிறாயா, இதை எப்படி கொண்டு வரணும்? போகிறாயா வந்து எப்படி எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? போகிறாயா. Do you go? இப்ப எப்படி பாருங்க, அருமையா சொன்னாரு. இப்ப பாருங்க, இப்படி கொண்டு வந்துட்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை மென்டலா அவர் வந்து ஒரே செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அதான் லாங்குவேஜோட பவர். ஒன்ஸ் லாங்குவேஜ் நீங்க பழக்க மாட்டீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட். நீ போற, நீ போற, நீ போற, அது ரெண்டா உடைக்கிறோம். அப்புறம் அதுல இருந்து டெலிவ் பண்றோம். டூவை வெளில எடுத்துட்டு யூ உள்ள கொண்டு போறோம். இடத்த மட்டும் மாத்துறோம். டு யூ கோ. போறியா, போறியா,
போறியா, ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வரல இந்த 5 கிளாஸும் தரவா இருந்தாக்கா இது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். எஸ், லுக் அட் திஸ் அகைன். இப்ப எனக்கு சொல்லுங்க, ஐ ஆம் கோயிங் எப்படி சொல்லுவீங்க? போய் Am I கொண்டிருக்கிறேன். going? Am I going? இப்ப am I கோயிங்னா என்ன அர்த்தம்? நான் போய் கொண்டிருக்கிறேனா? போய் கொண்டிருக்கிறேனா? வெறும் போய் கொண்டிருக்கிறேனான்னு ஒண்ணுதான். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை தமிழை பொறுத்தவரை, ரைட்? இப்ப இப்ப சொல்லுங்க, அவன் போயிட்டு இருக்கானா? அவன் போயிட்டு இருக்கானா? Is he going? Is he going? Does he going? ஈஸி, டஸ் வராது இல்ல. ஆமுக்கு போய் பாருங்க, அதுதான் இங்க பார்க்க வேண்டியது. ஈஸி கோயிங், டஸ் வராது இல்ல. எப்படி வரும் டஸ்? இப்ப பாருங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங்க உள்ள கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி இருக்கணும், அவன் போயிட்டு இருக்கான். அப்புறம் உங்களுக்கு கேள்வி வேணும்னாக்கா இஸ் வெளில எடுத்துட்டு ஹிய உள்ள கொண்டு போயிடுங்க. இந்த டஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது இந்த கிளாஸோட முக்கியமான கவனமே அதுலதான் இருக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஒரு blank screen கொண்டு வர. இப்ப he, அவன் போறான், அவன் போறான், He go. அவன் போறான். He goes. இப்ப பாருங்க, இது நமக்கு தெரியும். he goes வந்து he does goன்னு தெரியும். இதுதான் பிரிக்கிறோம், ரைட்? டஸ் கோன்னு ரொம்ப முக்கியம். ஃபரிடா மேம், முனிஸ் மேம், நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க பாத்தீங்க. அவன் போறான். Yes. அவன் போறானா? Does Does he he go? go? Does he go? இன்டர்சேஞ்ச் பண்றோம், அவ்வளவுதான். டஸ் போட்டுட்டு he எங்க போட்டுட்டு He go. கோ அப்படியே வச்சுட்டு ஒரு கேள்விக்குறி போடுறீங்க. அவன் போயிட்டு இருக்கான். ஃபரிடா மேம், அவன் போயிட்டு இருக்கான். Does he have He is, go? போயிட்டு இருக்கான்னு மட்டும் இங்கிலீஷ் சொல்லுங்க, அப்புறம் he கேள்வி. is going. இப்ப சொல்லுங்க, அவன் போயிட்டு இருக்கானா? Is he going? சோ இப்பதான் இந்த இசையும் நீங்க வந்து Is கரெக்டா he going? ஈஸி கோயிங். அவன் போயிருக்கான், அவன் போயிருக்கான். Did she? நோ, அவன் போயிருக்கான். Did He has he go? He, Sir, he has he gone. go. அவன் போயிருக்கான். He has gone. Yes. அவன் போயிருக்கானா? Has he gone? Has he gone? வருது பாருங்க, எல்லாமே வருது பாருங்க. இட் கம்ஸ் அலாங். நீங்க என்ன தமிழ்ல பேசினாலும் அதை ப்ராப்பரான இங்கிலீஷ்ல மாத்திடலாம். நீங்க இது புரிஞ்சுதுல? இப்ப சொல்லுங்க, அவன் போனான், அவன் போனான். Did he go? அவன் போனான். கேள்வி He went. He went. He went. ஃபர்ஸ்ட் பதில இருந்தா நம்ம கேள்வி கொண்டு போகணும். He went. He went. இதை எப்படி பிரிக்கலாம்? இது எப்படி பிரிக்கலாம்? பிரிச்சுதான் நீங்க கொண்டு வரணும். He did go. Did he go? Did go லாம் யூஸ் பண்ணலாம். அவன் போனானா? Did he Go. Did he Did go? he go? வெரி குட், வெரி குட். இவ்வளவுதான். டிட் எக்ஸசைஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். இடத்த மாத்துறீங்க. அவன் போவான். He will go. He will go. He will go. புதுசு இல்ல. He will go. அவன் போவானா? Will he go? Will அவ்வளவுதான். he go? Will he go? இப்ப we will go back. இந்த ஒரு ஐடியா வச்சுக்கலாம். அவன் போயிருந்தான். He had gone. He had gone. வெரி குட். அவன் போயிருந்தானா? Had he gone? Yeah. உங்களுக்கு யூஸ் பண்ணாம இல்ல, யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை கனெக்ட் பண்ணணும். இந்த சொல்றத கனெக்ட் பண்ணணும். blank screen. அவன் போயிட்டு இருப்பான். He will be going.
இத கேள்வியா நீங்களே மாத்துங்க. அவன் போயிட்டு இருப்பான். கேள்வியா மாத்துங்க. will Will he he be going? going Will he be going? இந்த பாருங்க, இந்த முதல் சப்போர்ட்டிங் வெர்ப் பி உள்ளே வச்சு இல்லையும் ஈ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவன் போயிட்டு இருப்பான். அவன் போயிட்டு இருப்பானா? அவன் போயிருப்பான். அவன் போயிருப்பான். He will have gone. வெரி குட். அவன் போயிருப்பானா? Will he have gone? அதான் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது மூணாவது வெர்ப் சப்போர்ட்டிங்ல இருந்தா உள்ளே வச்சிருக்கணும். மெயின் வெர்ப் மாதிரி அதையும் உள்ளே வச்சிருக்கணும். இங்க வந்து கொஸ்டின் அங்க ஃபுல் ஸ்டாப் இருக்கு, இங்க கொஸ்டின் இருக்கும். அவ்வளவுதான். இந்த 12க்குமே நீங்க போடலாம். அப்புறம் இந்த பாசிவ் வாய்ஸ்க்கு நீங்க போடலாம். ரைட்? இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம we will go back and do this. போயிருப்பாயா? யாராவது சொல்லுங்க. போயிருப்பாயா எப்படி கொண்டு வருவீங்க? Have you gone? Have you gone? இப்ப சுமதி மேம் சொல்லாம வேற யாராவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். கவிதா மேம் போவாயா? Will எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நீங்க இதுவரை கத்திட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி மைண்ட்ல கொண்டு வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. Will you go? Will you go? இன்னும் அந்த இப்ப பாருங்க, தமிழ்ல நீங்க ரிலேட் பண்ணணும். தமிழ்ல டே டு டே லைஃப்ல எல்லாமே நம்ம ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்துடுறதுனால அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. கவிதா மேம், ஒன்லி கவிதா மேம் போனாயா? எப்படி கொண்டு வந்து வருவீங்க? எப்படி கொண்டு did you go? Did you go? Did you go? அவ்வளவுதான். இங்க வந்து இப்படியே தான் கொண்டு வரணும். பாருங்க, யூ வெண்ட், இது எல்லாமே மைண்ட்ல ஓடணும் உங்களுக்கு. யூ வெண்ட் வந்து Did you go? யூ டிட் கோன்னு பிரிக்கலாம். you did go அவ்வளவுதான். இப்ப டிட் யூ கோன்னு வரணும். இதைதான் நீங்க ஃபிராக்ஷன் ஆஃப் த சைட்ல சொல்ல ஆரம்பிச்சு. மொழி ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதை பயன்படுத்த ஸ்ட்ராங்கா ஆகிட்டே இருப்பீங்க. மொழியோட தன்மையா தான் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பாருங்க, பரிடா மேம் போயிருந்தாயா? அப்படியே மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணி அப்படியே சொல்லுங்க. போயிருந்தாயா? You went gone. Did நல்ல போயிருந்தாயா? ஃபைனலா எப்படி அவுட்புட் என்ன வரணும்? போயிருந்தாயா? நோ இன்னொரு வாட்டி போயிருந்தியா? have you gone தேவப்பிரசாத் have you gone? have you gone இன்னொரு வாட்டி Went gone. Sir, had you gone? Had you Have gone? you gone? அந்த இதுதான் சேஞ்ச் வரணும். தமிழ்ல நீங்க இன்டர்னலைஸ் பண்ணணும். நீங்க தமிழ் வந்து தீபம் மாரி, பெரும் தீபம் மாரி. அந்த தீபத்தை யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பத்த வைக்கிறீங்க. அதுதான் அவ்வளவு உங்களுக்கு அதோட அருமை வந்து நம்ம உள்ள இவ்வளவு தூரம் மீன் பண்றோமா அப்படின்னு இருக்கோம். இப்ப போயிருக்கியா அப்படிங்கறத நம்ம வழக்கு தமிழ். போயிருக்கியா? Have you gone? Have you gone? நீங்க அதை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு had you gone வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். லுக் அட் தட். வேற எதுவுமே வராது. இப்ப have you gone வரவே வராது. இதுல இருந்து கண்டுபிடிச்சுக்கலாம் இதுதான் கரெக்ட், இதுதான் ரூல் படி கரெக்ட். had you go வராது இல்ல. had you லுக் அட் தட். did you go தான் வரும். had you அப்புறம் gone தான் வரும். will you go தான் வரும். have you gone தான் வரும். ரைட்? இப்ப நம்ம பார்க்கலாம். இது போயிருப்பாயா? இது வந்து have you gone வராது. போயிருப்பாயா? will Had you gone? நோ. போயிருப்பாயா? will you have gone Will you will you Will have you- gone have gone? you have gone. எவ்வளவு அருமையா வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு இது வந்துருச்சு பாத்தீங்களா?
இப்ப Sir, let's go sir, back. இத will have you gone கேட்கக்கூடாதா சார்? will have you அது gone? வேணா போயிருக்கியான்னா இதுவரையிலும் பாஸ்ல இல்ல சார், will have you gone, will have you gone. கான்னா நீ வந்து போயிருப்பியா, நாளைக்கு நேரம் போயிருப்பியாங்க. அதுதான் கேக்குறேன் சார். ஃபியூச்சர் நடக்குது நாளைக்கு நேரம் போயிருக்கியான்னா வாழ்க்கையில இதுவரையிலும் எத்தனை வாட்டி அங்க போயிருக்கியா, பார்த்திருக்கியா, வந்திருக்கியா அப்படின்னு கேட்கறது பாசிட்டிவ் பிரசன்டே கனெக்ட் பண்ணது. இது டோட்டலா வேற ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகுது பாத்தீங்களா? இப்ப இப்ப சுமதி மேம் நான் சொல்றது புரியுதா? இப்ப போயிருப்பியா அப்படின்னா நாளைக்கு இந்நேரம் இதே டயத்துல நீ போயிருப்பல அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா? ஆமாங்க சார். சார் நான் அது கேட்கல சார் டவுட். will have you gone சொல்றது will you have gone கேட்கலாமா? will have you வராது பில்லு அது நான் அப்படி போட்டிருந்தேன்னா அதுதான் கேக்குறேன் சார். அது மாத்தி கேட்கலாமா அந்த மாதிரி will you இல்ல have உள்ள gone. மட்டும்தான் வெளில எடுக்கணும், ஹாவ உள்ளேயே வச்சுக்கணும். ஓகே ஓகே அதுதான் சார். அந்த டவுட் தான் சார். இல்லம்மா ஆமா நான் குட் கொஸ்டின். ஒரே ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் வெர்ப் எதாக்குறதோ அதை மட்டும் வெளில எடுக்கணும். வெரி குட் வெரி குட். கோ போற. இப்ப பாருங்க கோ ரெண்டா பிரிச்சா டு கோ ரெண்டும் ஒண்ணுதான். நீ போறியா இப்ப பாருங்க கோ டு கோ ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப வந்து யூ கோ போடுங்க. நீ போற. யூ டு கோ நீ போற. இத பிரிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். யூ டு கோ கோவை தான் பிரிக்க முடியும், டூன்னு டி ஒன்னை தான் பிரிக்க முடியும். இப்ப ஃபரிடா மேம் சொல்லுங்க, நீ போறியா, நீ போறியா, வெறும் போறியானாலும் அதேதான். Yes. Do you go? டு யூ கோ. ஃபரிடா மேம் இப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கேர்ஃபுல்லா கவனிங்க. Yes. டு யூ கோன்னா நீ போறியா. ம். இப்ப பாருங்க நீ எப்ப போற. When did you go? இப்ப பாருங்க இல்ல எப்படி இந்த டீட்டெயிலா வருது, நீ போறேன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க அப்படியே வச்சு When do இது முதல் லெட்டரா முதல் வேர்டா இல்லாததுனால ஸ்மால் லெட்டரா மாத்துங்க. இங்க என்ன வரும் அப்படியே போடுங்க, அவ்வளவுதான். when நீ எப்ப போற. when do you go? When do you- When do you go? நீ எங்க போற. Where do you go? பாருங்க, Where do you go? நீங்க பேஸ செட் பண்ணிட்டீங்கன்னா லான்ச் Where do you go? எப்ப போற. Again, when do you go? ஏன் போற. Where Why? do you go? Why do you go? Why do you go? எப்படி போற. How do you go? How do you go? அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்துட்டு இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். எங்க இருந்து வந்தது. இந்த கோவை ரெண்டா பிரிச்சா டூ கோ அப்படிங்கிற நாலேஜ்ல இருந்து வந்தது. டு கோவை ரெண்டா பிரிச்சா டூ பிளஸ் கோன்னு இருக்குது. அந்த நாலேஜ்ல இருந்து அந்த டூவை வச்சு எல்லாத்துலயுமே கொண்டு வரோம். அந்த டூ வச்சு இப்ப இந்த டூ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியுது, ரைட்? இப்ப நான் ஒரு பிளாங்க் ஸ்கிரீனை கொண்டு வரேன். அவன் போனான். he Did went. he go? He go. he went. ஓகே, இப்ப அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சு சொல்லுங்க. அவன் எப்ப போனான். When did he go? When did he? He go? இப்ப பாருங்க இது எப்படி பிரிக்கிறீங்க. அவன் எப்ப போனான். கோ இருக்குது. அவன் எப்ப போனான். வென் இருக்கு. எப்படி பிரியுது பாருங்க. வென்ட்ட பிரிச்சா டிட் வெளில எடுக்கிறீங்க, கீய உள்ள கொண்டு வரீங்க, முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஹி வென்ட்னு ஆரம்பிச்சுங்க. இந்த இடத்துல தப்பே பண்ணக்கூடாது. வென்ட் V2ல இதை அப்படியே ரெண்டா பிரிக்க வச்சோம். வென்ட்ட பிரிக்க வச்சாக்கா டிட் பிளஸ் கோ, டிட் கோ வந்துருச்சா. இப்ப அவன் போனானான்னு ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க. Did he go? அப்படின்னு அவன் போனானான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்ப போனான்னு கேக்குறீங்க. இப்ப பாருங்க இது ஒண்ணும் இல்ல, இதை நம்ம டைப் கூட பண்ண வேணாம், அப்படியே டிட்டோ போடுங்க. இது ரெண்டாவது வார்த்தையா இருக்கிறதுனால ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்மால் கேஸ்ல போடுறீங்க, அவ்வளவுதான். இங்க இருந்து நீங்க ஹவுடி எப்படி போனாவன், ஹவு டிட் ஹி கோ, எங்க போனாவன்,
ஏன் போனா Where did he Why? எல்லாமே வந்துச்சு பாருங்க, go? எல்லாமே வந்துருச்சு பாருங்க. அப்ப நம்ம தமிழ்ல பேசுறது வந்து கரெக்டான மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சும்மா பேசல, தமிழ்ல கரெக்டா புரிஞ்சுட்டு தான் பேசுறோம். ஆனா அது நம்ம ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கிறதுனால அது பாட்டுக்கு வந்துருது, அது பாட்டுக்கு வந்துருது. ரைட்? இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். ஏன் போவ? இப்ப ஒருத்தவங்க மட்டும் சொல்லுங்க, கவிதா மேம் நீங்க மட்டும் சொல்லுங்க, ஏன் போவ? Why? நீ ஏன் போவ? நீ ஏன் போவ? அந்த நீங்கிறது உள்ளே Why will you go? ஏன் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நிறைய யோசிச்சு வச்சிருக்கணுமே நேரம். Will you go, sir? Why will you? ஏன் போவேன்னு கேக்குறோம். Why do you go? அபிராமி மேம் ஏன் போவேன்னு கேக்குறோம். ஏன் Why? இப்ப இது மட்டும் உறுதியா தெரியுது இல்ல, யூ வரும், கோ வரும், கொஸ்டின் மார்க் வரும்னு. அந்த இடம் Why will you go? ஏன் போவ? ஏன் போவ? நீ ஏன் போவ? நீ ஏன் Will போவ? you go? Why will you go? அப்பாடா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அங்கதான் தப்பணும். சோ இங்க பிரிச்சு எழுதிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஏன் போவ? இப்ப பாக்கலாமா? எங்க போற? புதுசுமதி மேம் எங்க போற? Where will you? Where will you go? Where will you go? போற? எங்க போற? எங்க போற? எங்க போற? எங்க போற? Where do you go, sir? Where do you go? ஏன் சார் சொல்லுங்க. Where do you go, sir? Where do you go? Where do you go? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பேசிக்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு. இனிமே அப்படியே லான்ச் பண்ண வேண்டியதுதான். டெய்லி ஜாலியா லிசன் பண்ணி ஜாலியா படிச்சு இதெல்லாம் கொண்டு வந்தோம்னாக்கா காதுல விழுந்துகிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர், இந்த பேட்டர்ன். ரைட்? எவ்வளவு அருமையா அவர் கொண்டு வந்து இதுல என்ன பண்ணியிருக்காரு? பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட், யூ கோ, யூ டூ பிளஸ் கோ, டூ யூ கோ, வேர் டு யூ கோ, கொஸ்டின் மார்க் எல்லாத்தையும் வச்சு அதையும் எல்லாத்தையும் முக்கியமா இதை அப்படியே தமிழ்ல வந்து எங்க போறோங்கிறதை அழகா கனெக்ட் பண்ணியிருக்காரு. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க எங்க போயிட்டு இருக்க. இப்ப ஃபரிடா மேம் எங்க போயிட்டு இருக்க? Where? Where do you going? Where do? Where do you going? இல்ல எங்க Where போயிட்டு? are you going? அபிராமி மேம் ஏதோ சொல்றாங்க. Where are you going? வேற Where are you? Right. Where are you going? Where are you Going. going? Going. Very good. அவ்வளவுதான். ஆல்ரெடி வேர் டு யூ கோல கோ ரெண்டா உடைச்சோம். என்னக்கா அது உள்ள ஒளிஞ்சிருக்கு சப்போர்ட்டிங் வெர்ப். வேர் ஆர் யூ கோயிங்ல கோயிங் வந்து முற்று பெறாத வினை, ரைட்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆர் வெளியில அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த ஆரை யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நான் சொல்லலையா, V2 V3 நீங்க வந்து நீங்க V1 V2 பிரிக்கலாம், V3 V4 பிரிக்க முடியும். V4 அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. ரைட்? நவ் இப்ப பார்க்கலாம். முனிஸ் மேம் எங்க போன? Where did you go? Where did you go? நல்லா பாருங்க. Where did you go எப்படி பிரிக்கிறேங்கிறது மட்டும் மைண்ட்ல ஓடி போகுது. fraction of the secondல நமக்கு ஆன்சர் ரிப்ளை வருது. அது பிரெயின் பவர், ரைட்? Where did you go? You went, நீ போன. You did go, நீ போன. Did you go, நீ போனியா? Where did you go, எங்க போன? எவ்வளவு ஸ்டேஜ் கடந்தது, இவ்வளவு ஈஸியா நமக்கு வருது பாருங்க. ரைட்? நவ் அகைன் இப்ப லதா மேம் இருக்கீங்களா? இருக்கிறேங்க சார். எங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எங்க போவ? இது வரலும் வச்சதை வச்சு அப்படியே கோர்த்து சொல்லுங்க பாப்போம், ஒரே சென்டென்ஸ்ல. எங்க போவ? Where are you go? Where will you go? Where will you go? Where will you go? எங்க இப்ப தடுப்பாத்து தெரியலையே. நம்ம கரெக்டா தானே பிரிச்சு பண்றோம். லுக் அட் திஸ். ஐ கோ நம்பர் 1 போட்டீங்க, ரைட்? நம்பர் 1 ஐ கோ போட்டீங்க. அதுக்கு ஈக்குவலண்டா என்ன போடலாம்? ஐ டு கோ போடலாமா?
I do go. நம்பர் 2 என்ன போட்டீங்க? ஐ ஆம் கோயிங். அதுதான் அங்க அங்க ஆம் ஆல்ரெடி இருக்கு. இங்க ஆம் சப்போர்ட்டிங் எதுக்கு? கோயிங் முற்று பெறாத வினைங்கிறதுனால முற்று பெறறதுக்காக இந்த சப்போர்ட்டிங் வேர்ப் வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஐ டு கோ. இங்க ஆல்ரெடி சி இங்க நம்ம வெளியில இருந்து எடுக்கிறோம். இது வெளியிலே இருக்குது, இங்கேயே இருக்கு. அவ்வளவுதான். ஐ ஆம் கோயிங். இது புரியுதுங்களா? இதேதான் யூ கோ, நீ போற. யூ கோ, நீ போற. இங்க எப்படி பிரியுது? யூ டு கோ, are going. யூ டு கோ. இங்க யூ ஆர் கோயிங் அடிக்கிறீங்க. ரைட்? இங்க யூ ஆர் கோயிங் தானே வந்துருச்சா? ஆல்ரெடி பிரிஞ்சு தானே இருக்கு, வெளியிலே இருக்குதா? நம்ம ரொம்ப ஈஸியா பட்டு. இப்ப அதான் மேம், யூ ஆருக்கு அப்புறம் என்னைக்காவது கோயிங் வருமா? அப்படி ஒரு இங்கிலீஷ் இருக்குமா? இருக்காது. யூ ஆர் கோயிங். அப்படி இங்கிலீஷ் இருக்கப்ப இதை இப்படி கேள்வி எப்படி மாத்துவீங்க? ஆர் யூ கோயிங்கா மாத்துவீங்களா? மாத்திடலாமா? இந்த நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது புரியுது. ஆர் யூ கோயிங் அப்புறம் நீங்க என்ன வேணாலும் அட்டாச் பண்ணலாம். ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஒய் ஆர் யூ கோயிங், ஹவ் ஆர் யூ கோயிங், எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இதுக்குள்ளதான் இது வரும். ஐ டு கோயிங்னு ஒரு இங்கிலீஷ் கிடையாது, ஐ டு கோ தான் இருக்கு. ஐ டு டிட்னு ஒரு ஒண்ணு இங்கிலீஷா கிடையாது. ரைட்? சோ இதை ஒன்ஸ் பிரிச்சுட்டீங்கன்னா இந்த கோ வென்ட் கான் பிரிக்கிறத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, இதை ரிவைஸ் பண்ணுவோம். முனிஷ் மேம், கோ ரெண்டா பிரிங்க. 2 வார்த்தையை சொல்லுங்க. கோவை Do plus go. வென்ட் ரெண்டா பிரிங்க. Did plus go. Did plus go. கோஸ் ரெண்டா பிரிச்சா Does plus. Does plus go. ஒண்ணு. முனிஷ் மேம் இருக்கீங்களா? நீங்க கரெக்டா Does plus go. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இந்த V1 V2 V3 V4 V5 எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. லுக் அட் திஸ். கம் இங்க என்னவா மாறும்? Came. Came. 3 4 விட்டுருங்க. 5 என்ன? கம்ஸ். Comes. இது Comes. already பிரிஞ்சிருக்கு. நம்ம இப்ப பிரிக்கிறோம். கம் ரெண்டா பிரிங்க. Do plus come. Do plus come. கம். வெரி குட். கேம் ரெண்டா பிரிங்க. Did plus come. Did plus come. Does plus come. Does plus come. இப்ப ஒருத்தவங்களை நான் பிக் பண்றேன். இப்ப ஏகாம்பரம் சாரை பிக் பண்றேன். நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லிட்டே இருக்க இங்கிலீஷ்ல. வந்தானா? 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 Did he come? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படி எல்லாம் அழகா கொண்டு வராரு. வருவானா? Did Will he come? did you come? வருவானா? Will he come? அவ்வளவுதான், அவ்வளவுதான். கொண்டு வந்துருங்க. வர்றானா? Will he come? வர்றானா? Do you come? நோ. வர்றானா? வருவானா? Do வர்றானா? Does he come? இன்னொரு வாட்டி அப்படியே. Does he come? அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னன்னா நீங்க தமிழை கனெக்ட் பண்றீங்க. ஒரு பெரும் தீபம் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு, அதோட கனெக்ட் பண்றீங்க. இங்கிலீஷ பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். படப்படப்பட டூ டஸ் டிட் இதெல்லாம் உள்ள அப்படியே ஒடியாடணும். இதான் பேசிக்ஸ். இதை தரவு பண்ணிட்டீங்கன்னா யாராவது நல்லா இங்கிலீஷ்ல பேசினா அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க பேச்சு மூலமாவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்கள லிசன் பண்ணா போதும். இப்ப பாருங்க, இப்ப யாரு ஒருத்தவங்க சொல்றீங்க தைரியமா நான் சொல்றேன்னு சொல்றேன், வாங்க நான் கடன்னு சொல்றேன், நீங்க பாட்டுக்கு அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லிட்டே இருக்கணும். யார் ரெடியா இருக்கா? ஹரிடா மேம் ரெடியா இருக்கீங்களா? தைரியமா சொல்லுங்க. முனிஷ் மேம். Yes, sir. ஓகே, ஃபைடா மேம். ஓகே ஓகே. வந்துட்டு இருக்கானா? வந்துட்டு இருக்கானா? is he coming? வந்துட்டு இருக்கானா? Yes. சொல்லுங்க. Is he come? எப்படி வரும்? எப்படி வரும்? மிஸ் எல்லாம் கரெக்டா போட்டீங்களே. Is he coming? அது எங்க தமிழ்ல வந்துட்டு இருக்கானா? Is he coming? எனக்கு 5க்குள்ளதான் வருது. ஏன் தடுமாறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, கம் கேம் கம் போட்டுட்டு Coming. கம்மிங் வருது.
இது ரெண்டும் முற்று பெறாத வினை. எப்படி முற்று பெறும்? சப்போர்ட்டிங் வெர்ப் ஈஸ் பாருங்க, ஈஸ், ஆம், வாஸ், வேர் இப்படி போட்டா வந்துரும். இது பாருங்க, ஹாஸ், ஹேடு, ஹாவ் போட்டா வந்துரும். சோ இது முற்று பெறாத வினைக்கிறதுனால இது பிரிஞ்சிருக்கு. அதனாலதான் முற்று பெறாத வினை. எப்படி முற்று பெற வைப்பீங்க? இதை வச்சு ஈஸி ஈஸி கம்முன்னு இருக்க சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப சொல்லுங்க, பரிதாம வந்திருக்கானா, Is he come? வந்திருக்கானா அவன், வந்திருக்கானா அவன், வந்திருக்கானா அவன், ஒரே வார்த்தை பாருங்க தமிழ்ல, வந்திருக்கானா, என்ன வந்து பார்க்கவே இல்லை, வந்திருக்கானா, வந்திருக்கானா. முனிஷ் மேம் சொல்லுங்க, சொல்லுங்க, வந்திருக்கானா. Does he come? இல்லையே, வந்திருக்கானா, ரிவைஸ் பண்ணி சொல்லலாமே. Has Has he come? அவ்வளவுதான், Has he come? அவ்வளவுதான். இதேதான் இவரை விடாம பிடிக்கணும், விடாம பிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்றதுதான், அந்த 12 8 தரவு பண்ணுங்க. தமிழ்ல வந்து சும்மா சொல்றது இல்ல, அப்படியே கான்சியஸா உள்ள போய் சொல்லு. வந்திருக்காங்க, இப்ப சொல்லுங்க, வந்திருப்பானா, வந்திருப்பானா, வந்திருப்பானா. பாருங்க, எல்லாம் அந்த ரூலை மாத்திருங்க, அவ்வளவுதான். Sir, will சொல்லுங்க, சொல்லுங்க. will he come? இல்லையே, வந்து They have come. Will he have come? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அருமையா, அருமையா சொன்னாரு. இதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும். இதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டா, இது ஒர்க் அவுட் எப்படி பண்ணுவீங்க? நீங்க படிக்க மூலமா, கேட்கறது மூலமா, பேசுறது மூலமா. சோ பேசிதான் நம்ம எல்லாம் கத்துக்கணும் இல்ல, பேசினா நிச்சயம் பயன்பட, நீங்க படிச்சாலும் பயனுள்ளதா இருக்கும். இந்த செக்ஷன்லாம் வந்துடும். அப்புறம் நீங்க ஃபைனலா பேசதான் போறீங்க. யாராவது பேசுறத கேட்டாலும் போதும், நல்லா பேசுறத, அவங்க இதுதான் பேச போறாங்க. சோ இந்த கிளாஸ் வந்து திருப்பி திருப்பி இதை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது எப்படி இப்ப பாருங்க, கஷ்டமானதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப பேசிக்கா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது வந்து பாருங்க, பாத்தியா. இப்ப நான் வந்து கேக்குறேன் ஐயப்பராஜ் சார்ட்ட, பாத்தியான்னு கேக்குறேன். ஒரே வார்த்தை சொல்றேன், எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? பாத்தியா. Did you see? Yeah. வெரி குட், வெரி குட், வெரி குட். Did you see? இதுதான் மைண்ட்ல வரணும். நீ பாத்திருக்கியா, பாத்திருக்கிய, ஒரே வார்த்தை, பாத்திருக்கியா. Does he? Has he Have you seen? அந்த இடத்துல Does he? have you seen. இப்ப பாருங்க ஃபரிடா மேம், have வந்திருக்கிறதுனால இங்க பாருங்க, சீன் V3 யூஸ் பண்றோம் பாருங்க. V3 டிட்ட எடுத்ததுனால, டிட்ட வெளில எடுத்ததுனால V1 மாறிடுச்சு பாருங்க. V2 வந்து V1 மாறிடுச்சு பாருங்க. டிச்சு, ஆனா இந்த டிட்ட கூட்டினீங்கன்னா V2 மாறிடும். நல்லா பாருங்க. இப்ப பாருங்க ஃபரிடா மேம், பாப்பியா, பாப்பியா. Will you see? Will you see? Will you see? அவ்வளவுதான். இந்த பேசிக்ஸ் வந்துட்டாலே போதும், நீங்க எல்லா கிராமர் வேர்டும் எப்படி யூஸ், கிராமர் வேர்டு யூஸ் பண்ணிட்டாலே நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சது. சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, முடிச்சியா, முடிச்சியா. Did you finish? Did you finish? அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். நம்ம நார்மலா பேசுறத வந்து இந்த டிட்டெல்லாம் விட்டுறக்கூடாது. இதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த டிட்ட வந்து நீங்க மிஸ் ஹேண்டில் பண்ணக்கூடாது. நீங்க வந்து சப்போர்ட்டிங் வெர்ப் பத்தியே நினைக்க மாட்டோம். இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு போறப்ப, தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு போறப்ப சப்போர்ட்டிங் வெர்ப் பத்தியே நினைக்க மாட்டோம். அது ரொம்ப பெரிய தப்பு. இதுதான் காலத்தை குறிக்குது, காலம் தான் எல்லாமே, இதுதான் காலத்தை குறிக்குது. இதை யூவை கொண்டு வருவீங்க, பினிஷ கொண்டு வருவீங்க, டிட்ட கொண்டு வர மாட்டீங்க. இப்ப பாருங்க, முடிப்பியா, முடிப்பியா. Will you finish? பாருங்க, நல்லா பாருங்க. அதை அப்படியே கொண்டு வந்துட்டு போட்டுற வேண்டியதுதான். நீ முடிச்சிருக்கியா, முடிச்சிருக்கியா. பாருங்க, முடிச்சிருக்கியா. இங்க யூ போட்டுங்க, Have you finished? V3 கொண்டு Have you finished? ஏன்னா இதை முன்னாடி நம்ம பண்ணதுதான். இது நம்ம
ஃபினிஷ், ஃபினிஷ்டு, ஃபினிஷ்டு, ஃபினிஷிங், ஃபினிஷஸ். இது எல்லாமே நீங்க நல்லா பாத்துக்கணும். ஏன்னாக்கா நீங்க எந்த வேர்பு வேணாலும் நீங்க போடலாம். இந்த 12க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். நீங்க வந்து பேசுறப்ப எழுதுறப்ப நிறைய பேசிவ் யூஸ் பண்ணலாம். இப்ப பயன்படுத்தினியா, பயன்படுத்தினியா, Will you use? நோ பயன்படுத்தினியா, Did you use? Did you use? அவ்வளவுதான். நீங்க என்ன பேசினாலும் கொண்டு வந்துடலாம். இது ஒரு மேஜிக்கே இல்லை. எனக்கு இது ரொம்ப சிம்பிளா. நீ வந்து did you use, இப்ப சொல்லுங்க பயன்படுத்துவியா, ஒரே வார்த்தை Did you பயன்படுத்தி. use? Will you? Have you used? அருமையா சொல்லாங்க கவிதா. பயன்படுத்துறியா, Have you used? Yeah. பயன்படுத்துறியா. Sir, do you use? Do you use? பாருங்க இது நீங்க எங்க கொண்டு வரீங்கன்னு பாருங்க. எங்க கஷ்டம் பாருங்க. கஷ்டம் இல்லாத இடம் தெரியுங்களா? இந்த யூ யூஸ் நமக்கு ரெண்டு எல்லாமே தெரியும். கஷ்டம் எங்க மாறுது பாத்தீங்களா? எங்க இங்கதான் மாறுது, எங்கேயுமே மாறல பாருங்க. எங்க மாறுதோ மாறுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். மாறுறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். மாறாத ஃபோக்கஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ரைட் ரைட். இப்ப பாருங்க இது மாதிரி ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டு இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீ பயன்படுத்திட்டு இருக்கிய ஒரே வார்த்தை தமிழ்ல. Have you used? நல்லா பாருங்க கவிதா மேம், பயன்படுத்திட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறேன். பயன்படுத்திட்டு. Sir, is he using? நல்லா பாருங்க, பயன்படுத்திட்டு இருக்கியா, Is he? பயன்படுத்திட்டு இருக்கியான்னு Okay, okay. Are you using? Are you using? அவ்வளவுதான். Are you using? ஒரு 4 வேர்பை வச்சு ஒர்க் பண்ணுங்க. எந்த வேர்புக்கும் போடலாம். ஆர்யூக்கு அப்புறம் யூசிங். நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? இப்ப ஐ யூஸ், ஐ ஆம் யூசிங். அப்ப யூ ஆர் யூசிங், ஆர் யூ யூசிங். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா போச்சு பாருங்க. சோ இந்த இடம் தான் இது எப்படி காம்பினேஷன் வருது பாத்தீங்களா? அதான் மேம் இந்த மாதிரி விஷயத்துலதான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும். நான் பிளாங்க் ஸ்கிரீனை கொண்டு வந்துட்டு என்ன வேணாலும் ஒரே வார்த்தையை சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தையை கரெக்டா கிராமர் படி இங்கிலீஷ்ல பேச முடியுமான்னு பாக்கணும். பாருங்க, சொன்னியா, சொன்னியா, Did you say? Did you say? Did you say? Did you Say. say? Did you say? அருமை. Did you say? போட்டக்கூடாது. பாருங்க எங்க பார்த்தாலும் இது சுத்தியே தப்பு பண்றோம் பாத்தீங்களா? இது சுத்தியே தப்பு பண்ணக்கூடாது. டிட்ட வெள்ள எடுக்கிறோம். வெள்ள எடுத்தோம்னா V2 V1 மாறிடுது. சொல்லுவியா, சொல்லுவியா, Will you say? அவ்வளவுதான். சொல்லிருக்கியா, சொல்லிருக்கியா, Have you said? அவ்வளவுதான். பாருங்க அது கரெக்டா அந்த கண்ட்ரோல் வந்து எப்ப கிளட்ச பிடிக்கணும், எப்ப ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும், எப்ப பிரேக்க பிடிக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது ஒரு ஸ்கில் தான். டிரைவிங் மாரி இங்கிலீஷ் கத்துக்கிறது ஒரு ஸ்கில் தான். ஸ்கில் கேட்கணும், படிக்கணும், அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். டிவியை திறந்தா எத்தனை சேனல் நியூஸ் சேனல் எவ்வளவு இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஆனா நான் மூவிஸ் பிடிக்கணும்னா பண்ணணும், அது பார்க்கணும். அது இங்க நியூஸ்னா நியூஸ் பார்க்கணும், கமெண்ட்ரினா கமெண்ட்ரி கேட்கணும். வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வரும் வரும் Will come. நல்லா பார்க்கணும். வரும் Will come. அப்படி சொல்ல முடியாது. வரும். It comes. வரும். ஏதோ ஒருத்த விட்டுட்டீங்களே. It comes. It will come. It will come. முடியுமா? It will come. Comes. It will come. It comes. Comes. இப்ப சொல்லுங்க, வருமா, It will come. வருமா, Come. Will it Come. come? Come. Will it come? Will it come? வருமா, வருமா, அடிங்க. Will it come? Will it come? அவ்வளவுதான். இதுக்குதானே கேட்டேன் நானு. தமிழை Will it சுவையோட நீங்க பார்க்கணும். தமிழை எப்படி சுவைக்கிறீங்கன்னு பார்க்கணும். தாய்மொழியை சுவைச்சீங்கன்னா எல்லாமே வந்துடும். அவ்வளவு பெரிய ஜுவாலை தீபம், அவ்வளவு பெரிய தீபம். வருமா, வந்துதா, வந்துதா, Have it came. வந்துதா. Did you come? யூ வருது. Sorry. It come. Did it come?
பாருங்க எப்படி பாருங்க தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு எப்படி இதை இங்கிலீஷ்ல உடைக்கிறோம் பாருங்க. 3 வார்த்தையா உடைச்சு இங்க கொண்டு வர்றோம் பாருங்க. இப்ப பாருங்க வருதா வருதா Do it come. இன்னும் எங்க வரும் எங்க அது இன்னொரு இதை பண்ண மாட்டீங்களே. வருதா Do sir, do it come. டூ எப்படி வரும் இட்டுக்கு? Does come, sir. Come. Does it Does Does it it come? come? Does it come? Does it come? தப்பு பண்றோம்னு பாக்குறீங்களா? நீங்க Does it? டெய்லி பேசுற எல்லா வார்த்தைக்கும் இங்க ஃபர்ஸ்ட் பேசிக்க செட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் லான்ச் பண்ணிடலாம். பெரிய விஷயம் இல்ல. ஆனா இதுல எந்த தப்புமே பண்ணக்கூடாது. எந்த தப்புக்குமே இப்ப இப்ப கேக்குறோம் புரியுதா புரியுதா? Are you understand? ஓ do you understand? Do you understand? Do you understand? அதேதான் அதுதான் அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? அது அப்படியே அப்ளை பண்ணுங்க. நீங்க உண்மையிலே யோசிச்சு பாத்தீங்கன்னா தமிழ்ல அவ்வளோ சுத்தமா நம்ம பேசுறோம்ல. ஒரு லாங்குவேஜ் போதும். பாரதி சொன்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் நல்லா படிங்க, அடுத்த லாங்குவேஜை ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒரு லாங்குவேஜ்ல பக்காவா இருக்கும். Sir, do-க்கு ஆருக்கும் different sir. அதுதான் இப்ப பேசுறோம். அதுதான் இப்ப 5 கிளாஸா நம்ம பேசுறதே பாருங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்கும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் வராது இல்ல. இப்ப இதுக்கு தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். Understanding. புரிந்து கொண்டிருக்கிறதா? புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? புரியுது. புரிஞ்சுதான்னு கேளுங்க. புரிஞ்சுதான். Did you understand? அவ்வளவு இல்லதான் மேம். முக்கியமா என்ன தெரியுங்களா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். மெயினா எதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தருவோம். 1 2 3 4 5 இது தமிழ்ல சொல்லி பார்க்கலாம். அப்புறம் இங்கிலீஷ்ல அப்படியே கொண்டு வரலாம். 6 7 8 9 10. இப்ப பாருங்க நீங்க கேட்டதையே ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல நல்லா இருக்குமான்னு பார்க்கணும். சாப்பிடுறியான்னு கேட்டாக்க மாத்தி சொல்லிட்டோம்னா போச்சு. இப்படியே போடுங்க. லுக் அட் திஸ். 5 6 7 8 9 10 11 12. இப்ப நான் கேக்குறேன், இந்த நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எந்த நம்பர்? போவியா? என்ன நம்பர்? போவியா? ஓவியா. என்ன நம்பர்? 3 sir. 3. இல்ல இல்ல போவியா? 9, number 9. 9 எந்திரிச்சா? 9 sir. போவியா? Ponia 5, sir. 5 போறியா? 1. 1 போறியா? போனியா? போவியா? இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப சொல்லுங்க. போறேன். 1, sir. போவேன். 5. 9, 9 9 9, போறேன். sir. 5. 5. இப்ப பாருங்க. போயிட்டு இருக்கியா? 2, 2. 2. 2 sir. 2 sir. சிக்னல் வேர்டு இதெல்லாம் அழகா கனெக்ட் பண்ணிடலாம். போயிட்டு இருந்தியா? 6. 3, 3. போயிட்டு இருக்கியா? 10 10 வெரி குட். போயிருக்கியா? 3. 3, 3. போயிருந்தியா? 7. 7 போயிருப்பியா? 11. அவ்வளவுதான். 11 போயிட்டே இருக்கியா? 4. 4 போயிட்டே இருந்தியா? இருந்தியா? 8 போயிட்டே இருப்பியா? அப்படியே இருப்பியா? 12 அவ்வளவுதானே வந்துருச்சு. அப்படியே சொல்லிடலாமா? அப்படியே அந்த கொஸ்டின் மட்டும் சொல்லுமா? ஏன் சார் இப்ப எனக்கு வந்து அப்படியே நீங்க சொல்றதுல எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வந்துடணும். நம்பர் 1 அந்த கேள்விய நான் கேட்டது வந்து போரியா? போரியாக்கு இங்கிலீஷ்ல Do you go? நம்பர் 2 Did you? Oh! Are you go? Are you going? ஆர் யூ கோயிங்? பாருங்க உடனே லதா மேம் எப்படி அழகா கனெக்ட் பண்ணா பாருங்க. ஆருக்கு அப்புறம் கோயிங் தான் வருது. நம்பர் 3 Have you gone? ஆருக்கு அப்புறம் கான் தான் வருது. வெரி நைஸ். நம்பர் 4 Have you been? Have you Have been? Have you been? Have you Have you been going? going? Have you been going? Very good, very good, very good, very good. அப்படியே கொண்டு வாங்க. உடைச்சு எடுத்துருவாங்க. Did you go? Very good. Was going? No. Was you going?
Where you Where you going? Sorry. சூப்பரா சொன்னீங்க. 7. Had you gone? வெரி குட். இங்க 8. had Had you been been going. அடி பீங்க. அடிங்க இங்க கொண்டு வாங்க. வில்லு வெள்ளையே இருக்குது. Will you go? இங்க Will 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 going. will go? Will you be going? Will be going. Will you be going? வெரி குட். Will you be 11? Will you have gone? வெரி குட். அடுத்தது will Will you have have been been Have going? been going. have been gone பிராக்டிஸ் பண்ணிட்டா வந்துரும். பேசிக் செட் ஆயிடுச்சு. ரைட்? இப்ப பாருங்க. Will you go? Are you going? Have you gone? Have you been going? Did you go? Were you going? Had you gone? Had you been going? Will you go? Will you be going? Will you have gone? Will you have been going? இததான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல கேள்வி இல்லாம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல you go, you are going, you have gone, you have been going. Right? You went, you were going, you had gone, you had been going. You will go, you will be going, you will have gone, you will have been going. லதா மேம் இது பிடிச்சிங்களா எப்படி கொண்டு வந்தோன்னு? லதா மேம் இருக்கீங்களா? ஏன்னா இங்க கொண்டு ஒவ்வொரு இதையும் இங்க ஏதோ ஒரு இதுல டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். B1 B2 B3 B4 B5 டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்? ஆனா ஒவ்வொரு இதுலயும் அதை பிரிச்சு சப்போர்ட்டிங் வெர்பை எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வரணும். இப்ப நம்ம தமிழ்ல பேசிட்டோம். எந்த வெர்பு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எந்த வெர்பு வேணாலும் பண்ணலாம். பாருங்க. தூங்கிட்டு இருக்கியா? தூங்கிட்டே இருக்கியா? வந்துருச்சா? இப்ப பாருங்க, நீங்க எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். இப்ப ஐயப்பராஜ் சார் 12 இங்கிலீஷ்ல சொல்லுவாரு. 12 கேள்வியா சொல்லுவாரு. 1 சார் எதை வச்சு சார் சொல்லணும்? எந்த தூங்குறியா? Do you sleep? do you sleep? அப்புறம் Do you Are you sleeping? are you sleeping Are you sleeping? Are you are you Have you sleeping? have you slept? have you slept Slept. Number 4. Have you been Have you been sleeping? Have you been sleeping? என்ன 10 மணி நேரமா 15 மணி நேரமா தூங்கிட்டே இருக்கியா? Number 5. Slept. Slept. did எப்படி கொண்டு வருவீங்க? Did you sleep? Did you? ஏன் இங்க வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? இந்த வீடியோ Did you sleep? 6. were you sleeping Very good. Superb. 7. Had you had you Had you slept? Had you slept? 8. Sleeping. sleeping? Practice மட்டும் பண்ணுங்க. வந்துரும். had been sleeping Will you sleep? Sleep. will you sleep Will you be sleeping? Will be sleeping. Will you be, sir? Will you be? 10 right. Will you be sleeping? 11. 11 will will have slept. will you have Slept. Will you have slept? அப்புறம் Will you have been going? Slept. sleeping. அவ்வளவுதான். Do you sleep? Are you sleeping? Have you slept? Have you been? Did you sleep? Are you sleeping? Had you slept? Had you been sleeping? Will you sleep? will have been Will you have been? ஏன் இந்த பிராக்டிஸ் இருந்தா யாராவது ஒருத்தவங்க இதே வாக்கியத்தை பேசுறப்போ படாரு உள்ள வாங்கிக்கிங்க. சொன்னாரு இந்த மீனிங்ல தான் சொல்றாரு. Do you sleep? சில சமயத்துல இது யூஸ் பண்ணுவீங்க. தூங்குறியா? தூங்கிட்டு இருக்கியா? எழுப்பி விட்டு ஒருத்தவங்களை இது பண்ணுவோம். தூங்கிட்டு இருக்கியா? தூங்கிட்டே இருக்கியா? ஏன் இவ்வளவு நேரமா தூங்கிட்டே இருக்க? ஏன் தூங்கிட்டு இருக்க? இப்ப பாருங்க, லைஃப்ல ஒவ்வொரு சமயத்திலும் இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம அறியாமலே நம்ம ரத்தத்துல கலந்த தமிழ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப ஈஸியா ஆக்கிடுது. ஆனா அது இன்னொரு மொழியை கத்துக்கிறப்ப எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இது இருக்குது. இப்ப பாருங்க, நம்ம தூங்குறத பத்தி சொன்னோம். இப்ப பாருங்க, சாப்பிட்டுட்டு இருக்கியா? எங்க வருது? சாப்பிட்டுட்டு இருக்கியா இங்கிலீஷ்ல எங்க வரும்? சாப்பிட்டுட்டு Two, sir. Two. வெரி குட். சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கியா? Are you eat? அவ்வளவுதான். Are you eating? அவ்வளவுதான் வரும். எல்லாமே அதேதான். நீங்க வெர்ப் மாதிரி. இப்ப பாருங்க, சாப்பிட்டியா? Did you eat? அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. சாப்பிட்டியா? சாப்பிடுவியா?
Will you eat? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? Have been eating. Okay. Yeah. Will you eat? No. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? Okay. Have you been eating? No. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? Will have you been Have eating? been eating? நம்பர் 12. Sir, 12. will you have eating. வந்து Will have been நீங்க eating. ஆக்டிவைஸ்ல பேசணும், இந்த 12க்குள்ளதான் பேசணும். இந்த 12 அவ்வளவுதான். நீங்க எங்க போனாலும் நினைச்சா கூட தப்பு பண்ண முடியாது. நீங்க நல்லா பழகினதுக்கு அப்புறம் ஆக்சிலரேட்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் போகும், பிரேக்குக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் போகும், கிளச்சுக்கு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ மைண்டுக்கு அவ்வளவு பவர். அப்படி அவ்வளவு ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இது ஒரு கஷ்டமே கிடையாது. இப்ப பாக்கலாமா? இங்க பாருங்க. இது புரியுதா பாருங்க. நடந்தியா? Did you walk? Did you walk? நடப்பியா? Will you Will you walk? நடக்கிறியா? Will Do you you walk? ஓ, நடக்கிறியா? Have you One. walked? Do you Do நடந்திருக்கியா? have you walked? Have you walked? நடந்திருப்பியா? will நடந்து இருப்பியா? கொண்டு வாங்க. will you You have walked. You have walked. நடந்துட்டு இருந்தியா? இருந்தியா? நடந்துட்டு இருந்தியா? ஏன் வர மாட்டேங்குது? சுமதி மேம், நடந்துட்டு Were இருந்தியா? you walking? Where you walk? வேல்யூக்கு அப்புறம் வாக்கு வராதுல்ல? Were you walking? Walking, sir. நல்ல படம். நீங்க படம் எல்லாம் பாத்தீங்க, நல்லா இங்கிலீஷ்ல பேசுற பாத்தீங்கன்னா அந்த டென்ஸ் எல்லா டென்ஸ்லயும் பூந்து விளையாடுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க அந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சாப்பிட்டியான்னாக்கா, சாப்பிட்டவங்களை கேட்கறது வந்து சாப்பிட்டியான்னா, சாப்பிட்டுட்டு இருக்கியான்னாக்கா போன்ல பேசுறப்ப கேட்போம், சாப்பிட்டுட்டு இருக்கியா, நான் இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு. இப்ப நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இதோட இந்த டூ ஹேவ் வில்லோட காம்படிஷன் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த இப்ப என்ன வார்த்தை நம்ம திருப்பி கொண்டு வந்தோம்? டிட்டு கொண்டு வந்தோம், டூ கொண்டு வந்தோம், டஸ் கொண்டு வந்தோம், ரைட், ஆர் கொண்டு வந்தோம். அப்பப்ப வேர் வந்தது, ஆம் வந்தது, ஈஸ் வந்தது. இவ்வளவு தானே. இந்த இடம் தானே நமக்கு தப்பு வருது. இந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாமா? கட்டாயமா பண்ணிக்கலாம். இதோட அந்த V1 V2 V3 V4 V5 இணைக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். கோ இருக்குது இங்க ஆரம்பிச்சதுலயே. இது எப்படி நீங்க பிரிக்கிறது வந்து வெண்ட், கோயிங், கோஸ். இத பிரிக்கிறதுங்கிறத தவிர அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது பார்க்கணும். பிரிச்சல நம்ம சொல்லிடலாம். கோ வந்து பாருங்க, எடுத்ததுக்கு பிறகு இந்த கோ தான் வரும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல மார்க் பண்றேன். இதை நான் மார்க் பண்றேன். இந்த கோவை V1 பேஸ் வெர்பும்பாங்க. இந்த பேஸ் வெர்பு பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த பேஸ் வெர்பு தான் நிற்கும். டிட் கோ. நல்லா பாருங்க, டஸ் கோ. பிரிச்சு வெளில எடுத்ததுக்கு அப்புறம் கோ வருது பாத்தீங்களா? சோ இந்த பேஸ் வெர்பு வருது. இது நோட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னா, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, இதுல ஒளியில. இதுக்கு பதில் என்ன போக போறோம்? இந்த கானுக்குள்ள இல்ல. ஆல்ரெடி வந்து இது ஏன்னா முற்று பெறாத வினைன்னு அதான் சொல்றாங்க. இன்ஃபைனைட் வெர்ப் சொல்லுவாங்க இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு பகுதி தான் இருக்குது. இதுல என்னெல்லாம் வரலாம்? Have gone. have வரலாம், had வரலாம், had வரலாம். அப்புறம் இன்னொன்னு வரலாம் பாத்தீங்களா? இஸ் வரலாம். பாசிவ் வாய்ஸ்ல தெரியுதா? ஞாபகம் இருக்கா? is was. Sir. ஆறு வரலாம். வேர் வரலாம், Was வரலாம். பாஸ் வரலாம். வாவ். திருப்பி நீங்க பார்த்தாலும் திருப்பி இந்த இடத்துக்கு தான் வருவீங்க. இதெல்லாம் என்ன இங்கதான் தப்பு பண்ணுவீங்க. இதை கரெக்ட் பண்ணுங்க, எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. எந்த புக்கு படிச்சாலும் உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ்ல புரியுறப்ப இவ்வளவு சுவையா எழுதியிருக்காரா, இவ்வளவு அருமையா எழுதியிருக்காரா ஆத்தரு. இப்ப பாருங்க, இது சாதாரண வார்த்தை இல்ல. இப்ப பாருங்க, கோயிங் முன்னாடி என்ன வரலாம்? ஆறு வரலாமா? வரலாம் சார். வரலாம். வேர் வரலாம்.
he is going, I am going. I will be going, sir. இப்ப பாருங்க, இப்ப will be போடுங்க, அருமை. Okay. பாருங்க, have been போடுங்க, have been நம்ம பாத்துருக்கோமா? have been going பாத்துருக்கோமா? Have been going, has been going. has been going, had been going. அருமை. இப்ப அப்படி தோன்றப்ப இங்க வருதா? has been gone போடலாமா? 20 ஸ்ட்ரக்சர் நம்பர் 20. 16, 18, 19, 20. has been gone போடலாமா? Been gone. had been gone போடலாமா? wow. இவ்வளவு. Been gone. இப்ப will be gone போடலாமா? வெரி நைஸ். will be அப்புறம் will have been போடலாம். வாவ், ஸ்ட்ரக்சர் இதான் ஸ்ட்ரக்சர் நம்பர் 20. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஏதோ ஒரு சாதாரணமா இந்த வீட்டுல Green வருமா சார்? Will have வரும். will have gone வரும். ஆக்டிவ் வாய்ஸ்ல வரும், கட்டாயமா வரும். ஆக்டிவ் வாய்ஸ்ல will have gone 11 தானே? Yes sir. Yes. வந்து 20, ரைட்? Correct. will be gone வந்து 13, 16, 16, 19. ஓகேவா? இது 19, ஓகேவா? இது 20 பாசிவ் வாய்ஸ். இதை நம்ம நிச்சயம் அடுத்த கிளாஸ்ல இன்னும் தெளிவா பார்ப்போம். புதுசா வந்தவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். அதே சமயத்துல இதை எப்படி பாருங்க, இந்த கான் கோயிங் முடிவற்ற வினைன்னு சொன்னோம். இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க, இங்க இப்படி எல்லாம் வர்றதுதான் நம்ம போடுவோம். இதைதான் நம்ம ஸ்ட்ரக்சரா, அதான் மேம் ஸ்ட்ரக்சரா 1 ல இருந்து 20 வரைக்கும் சொன்னது. இதுதான் உள்ள வருது. எங்க போனாலும் அது 1 to 20 தான் வரும், நீங்க எங்க போனாலும். ஆனா நமக்கு தெரிஞ்ச தாய்மொழியில ஒரு சின்ன வார்த்தை, ஒற்றை வார்த்தையை வச்சு இந்த என்டையர் கிராமரை கொண்டு வரலாம். போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நூற்றுக்கணக்கான வாக்கியங்களை தப்பு இல்லாம கொண்டு போயிட்டு இந்த கோவுக்கு பதில் வேற வெர்பை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான், ரைட்? இதை நீங்க ரிவைஸ் பண்ணணும், போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றது வீடியோலாம் நான் அனுப்புறது வந்து காரணம் என்னன்னா, இது நம்ம 1 மணி நேரத்துல சொல்லிடுறோம். நீங்க ஒரு 1 மணி நேரம் டைம் எடுத்து இதை 1 வாட்டிக்கு 2 வாட்டி ஓட விட்டு நோட்ஸ் எடுத்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத நோட்ஸ் எடுக்க சார், நோட்ஸ் எடுக்கிற மாதிரி அசைன்மென்ட் கொடுங்க சார். ரைட், நான் ஒர்க் ஷீட்ஸே நிறைய கொடுக்குறேன். நான் இதுக்கு ஒரு 10 டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த 10 ஒர்க் ஷீட்ஸும் நான் அனுப்புறேன், நீங்க அதை ஃபில் பண்ணுங்க. ஓகே சார். அதை வந்து நீங்க அந்த ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து பண்ணணும். அது பண்ணிக்கலாம், அனுப்பி விடுறேன். கண்டிப்பா செய்யறேன் சார். நான் அதை ஒரு இதாவே அனுப்பி விடுறேன். நிறைய ஒர்க் ஷீட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் அனுப்பி விடுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ திங்கட்கிழமை சந்திப்போம். முக்கியமா இந்த இதுவரை நடத்துறதுக்குரிய ஒர்க் ஷீட்ஸை ஒரு 5 ஒர்க் ஷீட் மட்டும் அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்து பண்ணுங்க, ஓவர் த வீக்கெண்ட் பண்ணுங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம திங்கட்கிழமையில இருந்து பேச ஆரம்பிக்கணும். சார் இது வரைக்கும் பண்ணன ஒர்க் ஷீட் அனுப்புங்க சார். அனுப்பி விடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். குரூப்ல இல்லைன்னா நீங்க எனக்கு சொல்லணும், அப்பதான் நான் வந்து அனுப்ப முடியும். குரூப்ல நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். சரிங்க, அனுப்பி விடுங்க. நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இந்த பேசிக்ஸ் இதுவரை கவர் பண்ணதுக்கு ஒர்க் ஷீட்ஸ் அனுப்புறேன், நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வெரி மச்.